அனைத்து நல்ல உணவுகளுக்கு நன்றி வணக்கம். மனிதனுடைய வாழ்க்கையில நல்ல சட்டுகளை காட்டிடும், தங்கத்தட்டுகளை காட்டிடும். நூலகத்தில் இன்னைக்கு ஒரு மதிப்பான தட்டு இருக்குன்னா அது மக்கள் எல்லோரும் கொடுக்கக்கூடிய அன்பான கைத்தட்டு. அதை கொடுத்த அன்புள்ளவர்களுக்கு நன்றி வணக்கம். அப்பேற்பட்ட சிறப்பு சில பேருக்கு வரல, எந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் கைத்தட்டு அப்படின்ற ஒரு மகத்துவம் இருக்கு. நல்ல விஷயம். ஆனா கைத்தட்டு எங்க தட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கு. கை தட்டினாதாங்க சில பேருக்கு பேச்சாளர் வரும். அந்த மாதிரி பல பேச்சாளர்கள் உலகத்தில் உண்டு. இந்த பூலகத்துல நன்றி எதுக்கு இதை சொல்ல கேட்டீங்கன்னா, பூலகத்தில் இன்னைக்கு கைத்தட்டல் மிகப்பெரிய மகத்துவத்தை அடக்கி வச்சிருக்காங்க. இந்த சாதாரண அந்த கிராமிய நிகழ்ச்சி, ஒரு நாடக கலை, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால ஆரம்பத்துல இந்த ஒரு கிராம ரீதியா பார்த்தீங்கன்னா சட்டத்திரமம் நடத்துவாங்க. ஒரு சின்ன வட்டமா எரி நெருப்பு வளையம், அந்த நெருப்பு வளையத்துக்குள்ள ஒரு ஆள் பூந்து வெளியே வந்துருவாங்க. பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சின்ன வட்ட வளையத்துக்குள்ள இதை ரொம்ப நேரமா ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. ஒரு சின்ன வளையம், அந்த வளையத்துக்குள்ள ஒரு ஆள் போய் வர்றாரு. அதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த பார்த்த வேற தெரியுமா, மிகப்பெரிய திருடன். அதை பார்த்துட்டேன். பார்த்து கூப்பிட்டு கேட்டுக்கீங்க, வாங்கய்யா இந்த சின்ன வளையமா இருக்கு, இவ்வளவு பெரிய ஆள் உள்ள போயிட்டு வந்துருக்கீங்க, எப்படி போயிட்டு வரீங்க? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, அதெல்லாம் போயிட்டு வந்துருவீங்க. அப்படியா, சரி இருந்து போட்டுப்பா. முத்தப்பான் ரசிகர் மன்றத்தின் சார்பாக ஆர் பாலக்குச்சியை சேர்ந்த துறை, ராஜதுரை, சூரி,
லோகேஷ், லட்சுமணன், நவீன், ராம், சதீஷ் மற்றும் ராஜ்குமார், பாக்கியராஜ், அழகர் அவர்கள் சார்பாக அன்பளிப்பு பெருமைப்படுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு என்ன சார்பாகவும் என்னை சார்ந்த கலைத்துறை சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அரவையன் முத்தப்பா அவர்களை நினைவுபடுத்துவதற்கு மிக்க நன்றி. ஏன்னா வேலுமூர் நிறையப்பா, வீரராய தீரப்பா, நாடுகள் உலகப்பா, நமச்சிவாய நிறையப்பா, திரு சிந்துருடைய நடப்பா, இவரது சிந்தை என மாடியிலப்பா, முன்னோர்கள் வாக்கப்பா, நாடக உலகத்தில் முத்தான ஒரு அப்பா முத்தப்பா அப்படிப்பட்ட அவருடைய பிறவியை சொல்லிக் கொடுத்ததற்கு நன்றி வணக்கம். ஏன்னா அவர் காசு பணமா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா அவர் மிச்சம் வச்சுட்டு போனது அவர் சம்பாதிச்சு வச்ச மக்கள் கூட்டம் ஒண்ணு மட்டும்தான். அதனால இது மட்டும்தான் காலம் கடந்து வாழும். தடம் பதித்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம் பதித்து நடக்கக்கூடியவர்கள் மாமனிதர்கள், வரலாறு படிப்பவர்கள் மனிதர்கள், வரலாறு படைப்பவர்கள் மாமனிதர்கள். அந்த அளவுல இன்னைக்கும் பெருமை சொல்லக்கூடிய அளவிற்கு நாடக உலக சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெருமையான ஒரு நட்சத்திரம் எங்கள் அருமை என்ன முத்தப்பாண்டன் அவர்களை நினைவுபடுத்துவதற்கு மிக்க நன்றி. அதனால நான் பெருமைகள் இருக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம். எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னா, கேயம் தாம்பரம் அன்பு உள்ளங்கள் இங்கு இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பாருங்க, அந்த சின்ன விளையாட்டுக்குள்ள போயிட்டு வெளியே வந்துடுறேன். இதை ஒரு திருடைய பார்த்துட்டே இருந்திருக்கேன். எப்படி அப்படிலாம் போயிட்டு வர்ற, இவ்வளவு பெரிய சின்ன உருவமா இருந்தாலும் வரல, சின்ன வளையத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆள் போயிட்டு வந்துட்டு எப்படி வர்ற அப்படின்னு அதெல்லாம் வந்துருவேங்க அப்படின்னு. சரி, இந்த வளையத்துக்குள்ள போயிட்டு வரலாம் உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 200 ரூபாய் கிடைக்கும் அப்படித்தானே? அது திருடன் கேட்டுட்டு இருக்கேன். இந்த சின்ன வளையத்துக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும். நான் சொல்ற வளையத்துக்குள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கிடைக்கும்னா சொல்லியிருக்கேன். ஒரு நாளைக்கு 1000 கிடைக்குதா? அப்பனா பிரச்சனை எந்த வளையத்துக்குள்ள போலாம்னு அவன் சொல்லிட்டான். சொல்லி முடிச்சோட பாருங்க, நடு ராத்திரி ஒரு 2 மணியை கூட கூட்டியாங்க. ஆள் நடமாட்டமே இல்ல. அப்படி ஒரு தெருவுல ஒரு வீட்டுல சின்ன துவாரம் இருந்திருக்கு. என் காட்டியிருக்கேன் திருடன் கூட்டியாந்து, வாப்பா நீ இந்த வீட்டுக்குள்ளதான் உள்ள போன, இந்த வளையத்துக்குள்ளதான் நீ உள்ள போன, இந்த வளையத்துக்குள்ள போய் உள்ள இருக்க பொருளை உள்ள எடுத்துட்டு வந்து இதே உனக்கு வேலைக்கு இல்ல. இவன் பார்த்திருக்கேன், இது என்னங்க சின்ன வளையா, இதை காட்டிலும் சின்ன வளையமா இருந்தாலும் நான் உள்ள போயிட்டு வந்துருவேன். ஆனா போயணும்னா ஒரு வேலை செய்யணும் இங்கே இருக்கேன். என்ன வேலையா அப்படிங்கிறது அவன் பார்த்திருக்கேன். இல்லப்பா இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த இடம் இந்த இடம் சர்க்கஸ் கம்பெனி. அந்த கம்பெனில வரணும் உள்ள பெரிய வளைய எரியுது. அந்த வளையத்துக்குள்ள நான் எப்படி போயிட்டு வரேன்னு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்துல என்னுடைய உடலை ரொம்ப குறுக்கி வச்சுதான் உள்ள போவேன். அப்படி இருந்தாலும் மக்கள் ஆரவாரமா கூட்டத்துல கை தட்ட 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 என்னையே அறியாம நான் உள்ள போயிட்டு வந்திருக்கேன். அப்ப முக்கிய மூலதனத்துல எது? நான் கிடையாது, மக்கள் கை தட்டுதான் எனக்கு முக்கியம். அதுக்கு இப்ப என்னடா அவனை சொல்ற, எப்படி 2 மணி ராத்திரி 2 மணிக்கு இவன் நிப்பாட்டிக்கிட்டு திருடன் சொல்லிக்கிட்டு இருக்கியா, இங்க ஒரு 100 பேரையாவது கூட்டி அதை கையை தட்ட சொல்லுங்க, அப்பத்தான் எல்லாரும் உள்ள போக முடியும் இருக்கா. இப்ப நம்ம உலகம் இவன் விளை வச்சிருவான்னு சொல்லி அதோட அடிச்சிருப்பான். எதுக்கு என்ன சொல்றான், இவனை கூட்டியா நீங்க கை தட்டணும், அங்கே தட்டுனா தான் பெருமை, எல்லாருக்கும் போயிட்டோம்னா பெருமை இருக்காது. அந்த மாதிரி சிறப்பான மத்தியில நம்மளுக்கு எல்லாம் இந்த கைத்தட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு பயன்படுத்தி எல்லாம் உள்ள அந்த சாத்தாவின் கோயில் பாதிப்பு இங்கே மரத்தினை சம்பளம்
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகில் இருக்கக்கூடிய மின்னாத்தூர் முத்தப்பா ரசிகர் மன்றம் அவர்கள் சார்பாக துறை ராஜ்குமார் அவர்கள் சார்பாக கண்ண திறந்த வழியில் பாடல் பாட சொல்லியிருக்காங்க. பாடலுடைய கட்டாயமா ஏற்கனவே ராஜா பாடியிருக்காங்க, அதனால திரும்ப பாடுவார். அவ்வாறு தம்பிக்கு இணங்க அந்த மாதிரி பெருமை கேட்க இந்த ஏற்பட்ட இடத்துல சிறப்பை கொடுத்து வெள்ளாமலை இறைவனோட நடத்தி கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த இடத்தை நோக்கப்படுது ஏதோ பெருமைக்குரிய சத்தம் ஒன்று கேட்டுக் கொண்டிருக்கிறது. என்ன காரணமே பாத்தீங்களா? இந்த நேரத்துல கூட இந்த மாதிரி காலத்துல இந்த வட்டாரத்தை இது வரீங்க அந்த அளவுக்கு பெருமையான வழி என்னத்த காரணமோ தெரியல. என்னாசோ ஆலோலம் சோ அந்த அளவுக்கு பெருமையான வள்ளி இசைத்து கொண்டிருக்கிற காலம் காரணம் வழியா உலகத்துல மொழி எத்தனை வழிகளை பார்த்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு வழி இதுவரைக்கும் நீங்க பார்த்திருக்க ஆத்தாடிக்கு உங்களுக்கு நான் மட்டும்தான் இந்த வரேன் நீங்கள வரல புண்ணை கொடுத்து புள்ளியில பாட்டெல்லாம் பாடக்கூடிய சிறப்பு இந்த வள்ளிக்கு மட்டும்தான் வந்து அந்த அளவுக்கு கருணை முகங்கள் ஓரால் அப்பேற்பட்ட சிறப்பு கொடுக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய அருளும் இந்த பெண்மணியை மட்டும்தான் வந்து சேரும். அது இருக்கத்தானே செய்ய கரும்புதான் இன்னைக்கு மத்தவங்க கூட வர கொடுத்தானே இன்னைக்கு நம்ம மணியா தான் கூட அந்த அளவுக்கு சிறப்பான வழி மாணிக்க வழி மதுர வழி சுந்தர வழி நீலவள்ளி பவளவள்ளி சண்முக வழி முருகவள்ளி எங்க பார்த்தாலும் வழி தாங்க. முருகவள்ளிக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க. நீங்க எங்க அந்த வழியை சொல்லிக்கிட்டு நான் அந்த வழியை பற்றி சொல்ல கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி அந்த வழிக்கு நிறைய பெருமைகள் இருக்கிறது. நீங்க வந்துக்கூடிய வழிக்கு சிறப்பான பெருமைகள் பெருமைகளா இருக்கட்டுங்க. வாழ்க்கையில குறை இல்லாத மனிதர் யாரும் கிடையாது. குறை இல்லாமல் மனிதன் கிடையாது, குறை இல்லாதாலும் மனுஷனே கிடையாது. வாழ்க்கையில சின்ன சின்ன குறை இருந்தாத்தான் வாழ்க்கை நல்லா இருக்குவாங்க. எதுக்கு சொல்றான்? ஆரம்ப காலத்துல மனுஷன் மாதிரி மத்தால பார்த்து குறை சொல்றது இந்த உலகத்துல யாருனாலும் சொல்ல முடியாது. ஆரம்பத்துல ஒரு கிளியை பார்த்து சொல்றேன், கிளியே உன் மூக்கு பார்க்க கொஞ்சம் லட்சணமா இருக்கட்டும், இந்த வரைக்கும் நீ எங்கே விருப்பம்? அணிலை பார்த்து சொல்றேன், அணிலே உன் குட்டையான உருவத்துக்கு நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் வளர்ந்திருந்த இந்த வரைக்கும் நீ எங்கே விருப்பம்? மயிலை பார்த்து சொல்றேன், மயிலே உன் தோல் அழகு உன் சத்தம் கொஞ்சம் இனிமையா இருக்கட்டும், இந்த வரைக்கும் நீ எங்கே விருப்பன்னு சொல்ல. இது எல்லாம் ஒண்ணு கூடி மனுஷனை பார்த்து சொல்லிச்சா. இப்படியே எங்க குறைய பார்க்காம இருந்தா இந்த வரைக்கும் நீ எங்கே விருப்பம் அப்படின்னு எதுக்கு சொல்றா? எல்லா குறையும் நம்ம ஊரு தரத்தை சொல்லிவிட்டு கடைசியில் நம்மளுடைய குறையை நம்ம திருத்துவது முடியாது. அதுபோல வாழ்க்கையில தன்னுடைய குறையை திருத்திக் கொண்டு வாழ்ந்தால் பெருமைகள் இருக்கும். அதுபோல இந்த அனைத்து உறவுகளும் எனக்கு தெரிஞ்ச முத்தான உறவுகள். முத்துக்கு முத்தார சொத்துக்கு சொத்தார
நிகழ்வு அனைத்து உங்களுக்கு கை கொடுத்து காத்து இருக்கிறது. பெருமையான விஷயம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியின் சுழற்சி நின்று விட்டதா, வரக்கூடிய காலங்கள் முடங்கி விட்டதா, கனவுகள் எல்லாம் தூங்கிவிட்டதா என்று சொல்லக்கூடிய நிலையில் உங்கள் மானுட உலகம் கலங்கி தவிர்த்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்றும் உங்களுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்ற நாடகங்களை அழியாத இந்த உலகத்தில் சொல்கிறது. இதுவும் கடந்து போகும். அப்படிப்பட்ட நிலையான உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்களை மதித்து மனிதாபிமானத்தோடு வாழ கற்றுக்கொண்டார் எல்லா விஷயமும் நம்முடைய நடக்கும் என்று தெரிவித்துக் கொண்டார். ஜேஎம் ஃபுட்ஸ் தாம்பரத்தைச் சேர்ந்த உள்ளங்கள் இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் செம்மணிப்பட்டியைச் சேர்ந்த அன்பு மகன் ஜெய பார்த்திபனை பாராட்டி ரூபாய் 51 அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். அன்பு அவர்களுக்கு என சர்வம் கலைக்குழுவின் சர்வாவும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம். அவர் இருந்தா கூட அதனுடைய விருப்பத்திற்கு காலத்தோடு மேற்கொள்ள வேண்டும் என்று கண்டிக்கிறேன். அவர்களை நினைவுபடுத்தக்கூடிய நல்ல விளங்கக்கூடிய வேலை பிரபலமான ஒரு வேலை இருந்தாலும் கூட வாழக்கூடிய வாழ்க்கையில இருப்பதை வச்சு கொண்டாட கத்துக்கணும். இல்லாத ஒரு பொருளுக்காக திண்டாட்டம் நம்மளுக்கு கிடையாது. மனுஷ வாழ்க்கையில பாருங்களேன், எல்லா விஷயத்திலையும் ஒரு மனுஷன் இருக்கும் போதும் சரி இறந்து போனதுனாலும் சரி எங்கேயாவது இடி வரணும்னு மிச்ச மீது எழுதி இருந்தா அது கண்டிப்பா நடந்தாரு. ஆமாங்க, உயிரோட இருக்கும்போது இடி வரணும், செத்த பிள்ளைகளால இடி வர முடியுமா? அங்கதான விஷயத்தை நம்மளால வச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஜோசியக்காரர், அப்படிப்பட்ட கணிக்கக்கூடியவர், முகராசி முகத்தை பார்த்து வாழ்க்கையை சொல்லக்கூடியவர், அப்படிப்பட்ட ஒரு திறமையா நான் என்ன பண்ணியிருக்காரு
கன்னியாகுமரிக்கு கடலோரத்துக்கு வழியில போயிட்டு இருக்காரு. கன்னியாகுமரி இப்படி போல பாருங்க, கடற்கரையில ஒரு மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. மண்டை ஓடு கிடைச்சோன்னு அதை பார்க்க எடுத்து கையில வச்சுக்கிட்டு, ஆகா இது மண்டை ஓடு கிடைச்சிருக்கா பாருங்க, அப்படிப்பட்ட பெருமையான ஆடு கூட. அது அந்த ஜோசியக்கார கையில கிடைச்சிருக்கு. மண்டை ஓடு எடுத்து கையில எடுத்து பாக்குறேன், ஆகா இந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரன் வாழ்க்கையில ரொம்ப வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த வாழ்க்கையை வேணாமல் வெறுத்து சென்றவனுடைய மண்டை ஓடியா. ஆனா இந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரன் இன்னும் இடிவிட வேண்டியது பாக்கி இருக்கேன்னு சொல்ல, இன்னும் இடிவிட வேண்டியது பாக்கி இருக்கா. பக்கத்துல இருக்க குடிச்சுக்கிட்டே ஆயா ஆரம்பத்துல ரொம்ப வேதனைப்பட்டு மருந்தை குடிச்சு செத்தேன் இதெல்லாம் சொன்ன பரவாயில்ல. ஆனா இந்த மண்டை ஓட்ட சொந்தக்காரன் இன்னும் இடிவிடணும்னு சொல்லியே இவனே செத்து போயிட்டா, அப்புறம் அப்படியே இடிவிடுதான் கேட்க. அதனாலயா என் ஜோசியை ரொம்ப போய் சொல்லாது, இந்த மண்டை ஓட்டுக்கு சொந்தக்காரன் இன்னைக்கு இடிவிட வேண்டியது இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு எடுத்து ஆராய்ச்சி வீட்டுக்கு எடுத்து போனா வீட்டுல பாருங்களேன் தினைக்கு மண்டவோட எடுத்து பார்க்க உள்ள வச்சிருக்க, மண்டவோட எடுத்து பார்க்க உள்ள வைக்க, இப்படி ஆராய்ச்சி நடந்துட்டே இருக்கு. மனைவியை பாக்குறேன், எங்கேயாருமா ஒரு 10-15 நாளைக்கு நீங்க வராத, நீ பூஜை அறையில படுத்துக்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க மண்டபம் எடுத்து பாக்குறதே வேலையா வச்சிருக்கேன். ஒண்டாதிக்கு சத்தியமாகி போச்சு. என்னடா எப்பயும் நம்ம பூஜைக்காரன் இன்னைக்கு வந்து இப்படி சொல்லிட்டு இருக்கேன், 10-15 நாளா மட்டும் பேசுறது இல்ல, அப்படி என்னதான் பண்றாருன்னு தெரியல சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் மாட்ட சொல்ல, அந்த அம்மா நாளைக்கு உனக்கு பார்த்து சங்கதி சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். போன பின்னால பாருங்க இந்த அதே மாதிரி கொண்டாடி நீ போய் பூஜை அறையில படுத்துக்க சொல்லி பிடிச்சாச்சு. இவர் நம்மளால மண்டபம் எடுத்துட்டு கையில நிக்க, பக்கத்து வீட்டுக்காரமா எட்டி பாத்துருச்சு. மண்டவோட கையில இருக்கதை யார் பார்த்தது? பக்கத்து வீட்டுக்காரன் அதை பாத்துருச்சு. பார்த்த வச்சமா இருப்பாளா, நேரம் கொண்டாடிட்டு போய் சொல்லிருக்கீங்க, வாமா நான் கேட்கிறேன் தப்பா எடுத்துக்கிறாத, உன் வீட்டுக்காரருக்கு நீ முதத்தாரம்னு உனக்கு சரியா தெரியுமான்னு கேட்டேன். முதத்தாரம்னு சரியா தெரியுமா? இதனடி கூத்தா போச்சு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தான் முதத்தாரம் சொல்ல. அவன் சொல்லியிருக்கா பாருங்க, நீ இல்லடி முதத்தாரா, உனக்கு முன்னாலே ஒருத்தனை கட்டியிருக்கா, அவன் திடீர்னு நோய்வாய்ப்படி செத்து போயிட்டா, அவளை மறக்க முடியாம அவன் மண்டபத்தை வச்சு திணக்கி எடுத்து பாக்குறான்னு இவன் சொல்ல. அப்படியே சங்கதி இன்னைக்கு நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வெளியில போயிட்டு வரதுக்கு அந்த மண்டோட சுக்குநூறு ஆகுதெல்லாம் பாருங்க சொல்லிட்டு கணவர் வெளியில போன சமயம் பார்த்து மண்டவோட உரல்ல போட்டு உலகையில இடிக்க ஆரம்பிச்சுட்டான். நங்கி 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 வெளியில போன பூஜைக்காரன் வந்துட்டான். வந்து வார்த்தை பார்த்திருக்கேன், கொண்டாட்டி உலகையை போட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கான். மண்டவோட இடிச்சுக்கிட்டு அப்பத்தையும் சொன்னானா, கன்னியாகுமரியில கிடந்த மண்டவோடு இங்க வந்து இடி உடனே இருந்துச்சுன்னா அதை யார் மாத்த முடியுமா? அப்ப விதியை ஒன்று இருந்தா அதை யாரும் மாத்த முடியாது. அதனால வரக்கூடியவர்கள் அப்படி நம்மளும் சந்திப்பா எல்லாம் சுந்தரமுள்ள துன்பம் பொற்றிருந்த மண்டையவள் இந்த உலகிற்கென்ற